சொல்றீங்க, நீங்க பிரிச்சு பிரிச்சு எடுத்தீங்க சார், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மொத்தமா ஒரே தடவை எடுத்துட்டே இப்போ இப்பயாவது புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, பாப்போம். நீங்க ஒருவேளை 500, 1000, 5000, 25,000 இது எல்லாமே ஏஎம் பிளான்ல இந்த இடத்துல கன்சிடர் பண்றேன் நான். ஓகேங்களா? இதுல இருந்துகிட்டு நீங்க வந்து ஸ்லாட் ரெஃபர் பண்ணா, சரிங்களா, இதுல இருந்துகிட்டு நீங்க ஸ்லாட் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு 500 ரூபாய் பிளான்ல எலிஜிபிள் கிடையாது, ஒண்ணுமே வராது. 1000 rupees பிளான்ல இந்த டெய்லி டாஸ்க் போனஸ் எவ்வளவு வருது உங்களுக்கு? 10 rupees வருதா? அதுல கேஷ் வேலட் எவ்வளவு? 5 rupees. இங்க 15 ரூபாய் earn பண்ணலாம். அப்படினா ரெண்டு ஸ்லாட் ரெஃபர் பண்ணலாம் நீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆக்டிவ் நம்பர்ல 1000 ல இருந்து நீங்க இதுல இருந்துகிட்டு ரெண்டு ஸ்லாட் ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் போனஸ் 15 ரூபாய் இன்கிரீஸ் ஆகும். அதிகபட்ச சீலிங் 15 ரூபாய் தான் உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் போனஸ். சார் 10 ல இருந்து 5 ரூபாய் மட்டும் இன்கிரீஸ் ஆகுமா இல்ல 10 ரூபாயில இருந்து அகைன் 15 ரூபாய்? இப்பா கேஷ் வேலட் மட்டும் எடுத்துக்கப்பா, அது ப்ராடக்ட் வேலட் எப்பவுமே உண்டுப்பா உனக்கு, அத விட்டுப்பா. கேஷ் வேலட் மட்டும் 15 ரூபாய், கேஷ் வேலட் மட்டும் 15 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 15 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆமா 10 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 5 plus 10 5 plus 10 அதான் ரெண்டு ஸ்லாட், ஒரு ஸ்லாட்டுக்கு 5 ரூபாய் சொல்லிருக்கேன்ல, இத வச்சீங்க மைண்ட்ல. ஒரு ஸ்லாட்டுக்கு 2 ரூபாய் சொல்லிருக்கேன்ல, ரெண்டு ஸ்லாட் இருந்தா 10 ரூபாய் நீங்க ரெஃபர் பண்ணா கிடைக்கும். ஒருவேளை 3 ஸ்லாட் பண்ணா 30 ரூபாய் வரணும், ஆனா அவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? உங்களுடைய சீலிங் 1000 ரூபாய்க்கு இவ்வளவுதான். ரைட், 5000 ரூபாய்க்கு 30 ரூபாய், 25000 ரூபாய்க்கு 50 ரூபாய். ஓகேவா? கிளியரா? Yes. Any doubt? நான் புஷ்பராஜ் ஆல்ரெடி சொன்னீங்க சார். சொன்னேன் எழுதுறது தெரிஞ்சாங்க. கேட்டா சார் இது மீட்டிங்ல சொன்னீங்க, கேட்டா நான் சொல்றேன்னு சொன்னலையா, இப்பதான் சொல்றீங்க, இப்பதான் புரியுது. அப்ப சொல்லியிருந்தா ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. என்ன சொல்லுங்க? எஃப்எம்ல இருக்காங்க, ரெஃபர் பண்ணவங்க ஏஎம்ல வந்துட்டாங்க. அதையும் சொல்றேன். இது வேண்டாம், இது அது இதோட வராது, ஒரு முடிச்சுட்டு அதை பேசுவோம். ஏற்கனவே ஏற்கனவே கம்பெனில பிஎம்ங்கிறாங்க, ஏஎம்ங்கிறாங்க, எஃப்எம்ங்கிறாங்க, எஸ்எம்ங்கிறாங்க, டாப் பேசணும்னு வேற சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலைங்க. வெளியில இருக்கிறவங்க வருமானம் வராம வராதான் எத்தனை சொல்றீங்க, வருமானம் வராதா? அதாவது சில நேரங்கள்ல சில புதிரான விஷயங்கள் தான் பெரிய பரிசை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புரியாத சில விஷயம் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது போலதான் நம்மளுடைய திட்டங்களுக்கு அனைத்துமே ஆரம்பத்துல புரியாது, பார்த்தா பிடிக்காது, பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த மாதிரியான பிளான். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள். ரைட். இப்ப ஸ்லாட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப எத்தனை பேர் ஸ்லாட் ரெஃபர் பண்ண போறீங்க, எத்தனை பேர் ஸ்லாட் எடுக்க போறீங்க? நீங்க தான் எடுத்துட்டீங்களா, எடுக்க போறீங்க? நீங்க ஸ்லாட் ரெஃபர் பண்ணா இந்த கமிஷன் உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கும், நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும். புரியுதா? நீங்க ஏஎம்ல இருக்கீங்க, பிஎம்ல எதுல வேணாலும் இருங்க, எதுல இருந்து ஒரு ஸ்லாட் ரெஃபர் பண்ணா அதுக்கான 5% உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிடும், அது எந்த லெவல்ல இருந்தாலும். இந்த டெய்லி டாஸ்க் போனஸ் மட்டும் தான் சீலிங் வச்சிருக்கேன். இந்த 5% நான் சீலிங் வைக்கல, லிமிட்டே கிடையாது. புரியுதா? ஒருவேளை நீங்க இங்க இருந்துகிட்டு ஒரு 5 ஸ்லாட் ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இதுல 15 ரூபாய் வந்துரும், இதுல 6500 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்துரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கிளியரா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பிரசன்டேஷன் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட நான் டார்கெட் கேட்கறேன். இப்ப எதுவும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இல்ல சார், முதல்ல நீங்க போன்ல சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு நாங்க இது பண்ண முடியல சார். இப்ப டைரக்டா கேக்கும்போது கொஞ்சம் புரியுது. அப்ப பிளான் பிரசன்டேஷனுக்கு தனியா வந்து நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு பெஸ்ட் இல்ல ரைட் பா, எல்லாரும் ஆபீஸ் வர வச்சிருங்கப்பா. வீக்லி ஒன்ஸ் பா இங்க மீட்டிங் வச்சிருவோம். பிளான் பிரசன்டேஷனுக்கான ட்ரெய்னிங் எந்த ஒரு ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் ஆபீஸ் வர சொல்லுங்க. காலையில வந்து சாயந்தரம் கிளம்பி போயிடலாம், அவ்வளவுதான். வித் லஞ்சோட. லீவ் நல்லா கொடுங்க சார். நான் ரெடி. சண்டே வச்சிருவோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் பா. சரிங்களா? இனி எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்கப்பா. ஓகே சார். ஓகேவா? கிளியரா? அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இங்க பிளான் பிரசன்டேஷன் இப்போ ஸ்டார்டிங்ல பண்றதுக்கு சாஃப்ட்வேர் ரெடி ஆனதுல இந்த 25000 இப்பதான் பண்ண, அதுல ஒரு சின்ன சிக்கல் நிறுத்தி வச்சிருக்கோம். அடுத்து ஸ்டார்ட் ஆக்டிவேஷன் இருக்கு, முடிச்சுட்டா பண்ணிடலாம். இனிமே பண்ணிடலாம். இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ சின்ன சின்ன எரர் தான் வரும், அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்தை எவ்ரி வீக்
சாட்டர்டே அண்ட் சண்டே பிளான் பிரசன்டேஷன் நேரடியா நான் எடுக்கிறேன். அடுத்த ஒரு மாசத்துக்கு இல்ல, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு நானே எடுக்கிறேன். ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பதான் புரியும். அதுக்கப்புறம் நான் எடுப்பேன். ஆனா நான் பேச மாட்டேன், என் வீடியோ பேசுவோம். அதுக்கப்புறம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பிரசன்டேஷன் டோட்டலா வீடியோல பண்ணி கொடுத்துறேன். இங்க டிவி போட்டு விட்டுறேன், ப்ரொஜெக்டர் மாதிரி செட் பண்ணிடுறேன். வந்து உட்கார சொல்லுங்க, பாத்துட்டு போக சொல்லுங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ் வேற? சரி, இப்போ சார் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் எஃப்எம்ல இருக்கேன். ஓகேங்களா? நான் இல்ல எஃப்எம்ல. நான் நித்யா ரெஃபர் பண்ணிருக்கேன். சரி, அவனா ரெஃபர் பண்ணிருக்கேன். நான் எஃப்எம்ல இருக்கேன். நித்யா வந்து ஏஎம் ஆயிட்டாங்க. கேட்டுங்களா? இப்ப ஏஎம் ஆயிட்டா இந்த எஃப்எம்க்கு என்னென்ன பெனிஃபிட் வரும்? லெவல் இன்கம் வரும், மேட்சிங் போனஸ் வரும், இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் சார். ஆனா இவங்க ஏஎம் மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த எலிஜிபிளா நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேன் அப்படிங்கறதுல என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. ஜெகத் விஜய் சொன்னா உங்ககிட்ட கொடுப்பேன்னா கொடுக்காத கிடைக்காதுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னீங்க சார். என்ன கண்டிஷன் மறந்துட்டீங்க? இல்ல சார், ரெஃபர் சொன்னீங்க சார். ரெஃபர் பண்ணுங்க. வர இப்போ இதுல 2 விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 500 ரூபாய்க்கு கண்டிஷன் வச்சிருக்கேன். 500 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கேன். கரெக்டா? அது போல இதுக்கு கொடுக்க முடியாது. 500 ரூபாய்க்கே கொடுக்கல, ஃப்ரீயா எப்படி கொடுக்கிறது? கொடுக்க முடியாது இல்லையா விஜய்? அன்னைக்கு நம்ம அதை யோசிக்கல. அப்போ எஃப்எம்க்கு எந்த பெனிஃபிட் வராது. அந்த கண்டிஷன் தான் கரெக்ட். ஏன்னா 500 ரூபாய்க்கு கொடுக்கல. 500 ரூபாய் கொடுக்கலப்பா. பேசணும் சார். இப்ப நான் டாப் அப் பண்ணல சார். எனக்கு கீழே ஏஎம் கன்வெர்ட் ஆயிட்டான் சார். இப்ப அவங்க ஆனதுக்கு அப்புறம் நான் ஏஎம் ஒரு 5000 கரெக்ட் ஆயிட்டேன். இப்ப வரேன் பாருங்க. இதுல ஒரு क्वेश्चन இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயம் இப்ப புரியுது. ஒருவேளை இவர் ஏஎம்ல எந்த பிளான் ஆனாருங்கிறது இருக்கு. அடுத்தது ஒருவேளை 500 ரூபாய் பிளான் ஆனா எந்த பெனிஃபிட்டும் வராது. ஒருவேளை 1000 ரூபாய் பிளான் டாப் அப் பண்ணிட்டாரு. அப்ப எனக்கு என்ன வரும்? லெவல் பிளான்ல 50 ரூபாய் வருமானம் வரும். ஃபர்ஸ்ட் லெவலுக்கான 50 ரூபாய். கரெக்டா? இது ஆட் ஆகுமா ஆகாதா? இல்ல ஆகணுமா ஆகக்கூடாதா? நீங்க தான் சொல்லணும். ஆகுது. இப்ப ஆகும். இன்னும் சாஃப்ட்வேர் பினிஷிங் ஒர்க் முடியல தம்பி, அதனால இப்ப ஆகும். பின்னாடி பிடிக்கிறேன் யாருக்கு? ஆனந்தராவுக்கு. அவன் என்ன பண்ண இன்னும் சொல்ல ஃப்ரீயா கிடைக்கிறது எதுனா வந்து வாய திறக்க மாட்டானே. இன்னும் ஆனந்தராவு எவ்வளவு வந்திருக்கு? நீ வாங்கடா தெரியுமே. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கு. யார் பண்ண சுமதி பண்ணதுக்கு? இல்ல சார், டீம் டோட்டலா பண்ணதுக்கு ஆடாயிருக்கு. எவ்வளவு ஆடாயிருக்கு? எனக்கு இன்னொரு ஐடிக்கு ஆடாயிருக்கு. அது கால பார்த்தது 185 ரூபா. ஒண்ணுமே பண்ணல இருந்தாலும் இன்னைக்கு காலையில ஓட்டிக்கு என்னன்னு கேட்டான். உனக்கு 155 ரூபா பணம் வந்துருக்கு. பட் அந்த லெவல் போனஸ் மட்டும் ஆடா இருக்கும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? வேற என்ன ஆடா வாய்ப்பு இருக்கு? அதுதான் சார் கேட்டேன். எந்த இதுல வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது நம்ம பயன்பா என்ன பிளான் பண்ணி சொல்லுங்களா? ஏஎம்ல என்ன ஒரு ஸ்டார் மந்த்லி போனஸ் கிடைச்சிருக்காது. லெவல் போனஸ் ஆட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். 5 லெவல்ல இருக்கிறவங்க யார் ஆக்டிவேட் பண்ணிருந்தாலும் அவருக்கு கிடைச்சிருக்கணும். கரெக்டா? அவருக்கு 5 லெவல்ல ஆக்டிவேட் ஆயிருக்கா? கரெக்டா? இல்ல கரெக்டா தான் ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கிறது கரெக்டா இருக்கா? ஆட் ஆயிருக்கு சார். ஆட் ஆயிருக்கிறது கரெக்டா ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கு. 5 லெவல்ல இருந்தா வந்திருக்கா? அவ்வளவுதான். அத அவர் கொடுக்கலாமா வேண்டாமா நீங்க இப்ப ஞாபகப்படுத்திட்டீங்களா? குடிச்சிருவோம். இல்ல சார், அவர் மட்டும் கிடையாது. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் பார்த்தேன். என்னோட இன்னொரு ஐடிக்கு ஆட் ஆயிருக்கு. எனக்கு பாருங்க என்னன்னா, என் ஐடிக்கு ஆட் ஆயிடுச்சு விஜய் சொல்றான். அதை சொல்லவே இல்லை. ஆனா ஆனந்தராவுக்கு ஆட் ஆயிடுச்சு. அது எப்படி ஆட் ஆகலாம்? அது எனக்கு மனசு கொடுக்கல. அதனால சொல்லிட்டேன். ஆனந்தராவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதையும் செக் பண்ணேன். அதை செக் பண்ணி தான் என்னோட பைனரி இதையும் செக் பண்ணி சார் எங்களுதெல்லாம் ஒரு பைசா கணக்குல ஆட் ஆகுது சார். ஏன் சார் 5வது லெவல் 5th லெவல் அப்ப நாங்க அது 1 ரூபா பைசால ஆட் ஆகுது. ஆமா சார். வீடியோ பார்க்கறதுனால அது வீடியோல பஸ் இன்னும் அந்த விஷயமே உங்களுக்கு இன்னும் புரியல. உங்க டாக் ஸ்பான்சர்ல யாராவது டாப் அப் பண்ணா உங்களுக்கு 50 ரூபாய் ஆட் ஆகும்ல? உங்க டாக் ஸ்பான்சர்ல யாரு டாப் அப் லெவல் போனஸ் 50 ரூபாய் ஆட் ஆகுமே. எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. நிறைய வருது. பத்தியா
நான் 210 நீங்க நான் தூக்குறேன். சாயந்தரம் டீ வாங்கி சாயந்தரம் டீ வாங்கி ரைட். என்னன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது நல்ல கொஸ்டின். இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ல தான் இருக்காரு, ஏஎம்ல இல்ல. இந்த பணத்தை எப்படி கொடுக்கறது அவருக்கு? பல கூட்டங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அவரு ஏஎம் ஆனா மட்டும், அதுவும் 1000 ஃபேன் டாப் அப் பண்ணா மட்டும் தான் அந்த பணம் அவருக்கு போகும். ஓகேவா? கட் ஆஃப் ஆகும். கட் ஆஃப்ல டெய்லி டாஸ்க் போனஸ் என்னமோ அது மட்டும் வெளில போகும். இந்த பணம் அங்கேயே தான் இருக்கும். கேரி ஃபார்வர்ட் அப்படியே தான் நிக்கும். கேஷ் பேலன்ஸ்ல போடுனால ஒரு 500 டாப் அப்ல வரணும். அப்பதான் கேஷ் பேலன்ஸ் வெளில போகும். ஒண்ணுமே வராது. ப்ராடக்ட் பேலன்ஸ் மட்டும் இருக்கும், போகும். அது அவர் வாங்கினா தானே, அவர் வாங்கினா போகும். இல்லாட்டி இது வெறும் ஐடியில மட்டும் தான் இருக்கும். நம்பி கிளம்பி வந்ததுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப கிளியர்ல, அப்ப வந்து ஏஎம் பிளான்ல ஒருத்தவங்க அமௌண்ட் காட்டும். ஏன்னா காட்டாதான் நீங்க ஏஎம் பார்க்க முடியும் அவங்கள. புரியுதா? நான் காட்டிடுறேன், 5 லெவலுக்கு காட்டிடுறேன். ஓகேங்களா? இப்பதான் காட்டுவேன், புதுசா வரவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் காட்டாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கே தெரியாம உங்க ஐடி ஆக்டிவேட் ஆகும், உங்களுக்கு கீழே ஆட் ஆகும் அமௌண்ட். அது கேரண்டி. எங்கேருந்து வரும்னு தெரியாது. இந்த பாருங்க, அந்த ஆளுக்கு வந்த மாதிரி அவருக்கு எப்படி வந்து, அது போல உங்களுக்கும் அதான் சொல்றேன். எஃப்ஆர்பி இதுல வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ, டைம் ஆச்சு மேடம், எங்க போகணும் மேடம்? துடியூர் போகணுங்களா? சாப்பிட்டு போயிடலாம் ஒரு 2 நிமிஷம். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு வெயிட் பண்ணுங்க மேடம். போயிடலாம், அவங்களுக்கு போயிடலாம் தான் சொன்னேன், உங்களுக்கு போயிடலாம். கார் வரும் மேடம், கார் மேடம். போன் பண்ணி எத்தனை மணி சொல்லுங்க மேடம். சாப்பிட்டு தான் மேடம் போக முடியும் வெளியில, யாரா இருந்தாலும். பரவாயில்ல மேடம், நாளைக்கு போய்க்கலாம் மேடம். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன்னு சொல்லியும் நீங்க போறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு டாப் லீடரா இருப்பீங்க. முன்னாலே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு மீட்டிங் போறதே சொல்லியாச்சு. ஏன் போறது? எங்க முன்னாலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு இன்னைக்குதான் நீங்க கிட்ட மாட்டிட்டீங்க. நான் என்ன பண்றேன்? 5 நிமிஷம் இருக்கு. இப்ப கிளியராப்பா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? மத்த சந்தேகங்கள் அடுத்த வாரம். ஓகேவா? அடுத்த வாரம் பொங்கலா? 20. அப்ப நம்ம அடுத்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே ஏதோ ஒரு நாள் வைப்போம். நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுங்க. சரி, சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வைப்போம். சாட்டர்டே நிறைய பேர் லீவ் இருக்காது. ஒரு நாள் வந்தா போதும். நான் என்ன சொல்றேன், நீங்க வரணும்ங்கிறது உங்களோட விருப்பம் தான். நீங்க 2 நாள் டிஃபரெண்டா இருப்பீங்க சார். ஆமா சார், நீங்க ஒரு நாள் சாட்டர்டே சாட்டர்டே ஓகே. அந்த பசங்க பெயிண்ட் பண்ணுவாங்க, புதுசா சார். ரவுண்ட் நிறைய ரவுண்ட் போறீங்க சார். அம்மோட சொல்லுவாங்க, நானா சொல்றேன். வெளியூர்ல வருவாங்க சார். ஃப்ரைடே சண்டே சாட்டர்டே அட்டெண்ட் பண்ணிட்டு சண்டே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார். சண்டே மட்டும் தான் வைக்க முடியும். அப்படினா சாட்டர்டே வைக்க முடியாது. ஒரு நாள் வச்சா காலையில வந்து ஈவினிங் நம்ம போய்ப்போம் சார். ஏன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ண முடியாது சார். சாட்டர்டே வச்சுக்கலாமா? சபா நீங்க சொல்லுங்க பா, சாட்டர்டே எத்தனை பேர் கை தூக்குங்க? கை தூக்குங்க. பாபு சார் கை தூக்குங்க. மார்க்கெட்டிங் பாருங்க. சரி கை தூக்குங்க. 1 2 3 கை தூக்குங்க. சாட்டர்டே கை தூக்குங்க. சாட்டர்டே 1 2 3 4 5 6 7 8 9 10. சாட்டர்டே 11 வந்து சாட்டர்டேக்கு. சண்டே கை இங்க போடுங்க. சண்டேக்கு கை தூக்குங்க. சார் ரெண்டுக்குமே கை தூக்குறாங்க. ஜி சார் ரெண்டு கை தூக்குறாங்க. சண்டே அவுட், சாட்டர்டே மட்டும் தான் ப்ரோகிராம். சாட்டர்டே ப்ரோகிராம் சனிக்கிழமை மணிக்கு பிஓபி ட்ரைனிங் ப்ரோகிராம் நடக்கும். ஒண்ணு நான் எடுப்பேன், இல்ல யாராவது லீடர் எடுப்பாங்க. ஆக்சுவலி நானே எடுத்துறேன். நானே எடுத்துறேன். சரிங்களா? ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தானே? இப்போதைக்கு கிளியர் சார். இப்போதைக்கு ஹார்ட்ல ஹாப்பியா? இதுக்கப்புறம் நீங்க அடுத்து கூட பேசும்போது சந்தேகம் வரும் உங்களுக்கு. அதனால கிளியர் பண்ணிக்கணும். சரியா? ரைட். பா இது வந்து ஒரு அற்புதமான திட்டம் போட்டிருக்கிறது. புரியுதுங்களா? உங்களுடைய மைசெல்ஃப் இன்கத்தையும் நீங்க லைஃப் டைம் லாபமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நீங்க பண்ண போறது உங்களுடைய நேரத்தை செலவிட போறீங்க. ஓகேங்களா? அந்த வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கும்
வாய்ப்பு கொடுத்தாச்சு. வேகமா எடுத்துக்கிறதுக்கும் அந்த ப்ராஃபிட்டை நீங்க 6 மாசத்துல கூட எடுத்துக்கலாம், எடுத்து திருப்பி ரீடாப் பண்ணிக்கலாம். அது எல்லாம் உங்க கையில இருக்கு. சரிங்களா? இது இனி முழுக்க முழுக்க உங்களுடைய கேம். சரிங்களா? இந்த திட்டப்படி வருமானம் கொடுக்க முடியுமா நிறுவனத்தினால அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா 1% இல்ல, லட்சம் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலாவே விரிச்சு வச்சிருவேன். இதையா ஃபார்முலா, இது நீ எங்க வேணாலும் போய் கேளு, எந்த யூடியூப்ல வேணாலும் எங்க பத்தி கேள்வி கேளு, எங்க வேணாலும் பேசு. அவங்களுக்கு புரியாதுங்கறியா? அடுத்து செகண்ட்ஸ்ல அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு நான் சொல்லிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப 2 விஷயம் உள்ளார ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து இந்த ரொட்டேட் பண்ணி பாக்குறது, இதெல்லாம் எடுத்தாச்சு, எதுவுமே பண்ண முடியாது நீங்க. ரைட்டுங்களா? அடுத்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 20 ரூபாய் கேஷ் வாலெட்லயும் 10 ரூபாய் ப்ராடக்ட் வாலெட்லயும் வாங்கணும்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை டச் பண்ண உடனே ரன்னிங் ஆரம்பிச்ச உடனே ப்ராடக்ட் வாலெட்ல 10 ரூபாய் வந்து விழுந்துரும். கரெக்டா? அது நீங்க ஃபுல்லா பார்க்கணும்ங்கறதுல ப்ராடக்ட்ல நீங்க எந்த வீடியோ உங்களுக்கு லைவ் வீடியோ உங்களுக்கு ரிவார்ட் வர வீடியோ ஏதாவது ஒண்ணு நீங்க டச் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிடும். ரைட். அடுத்து 20 ரூபாய் ஆட் ஆகும் இல்லையா? அந்த 20 ரூபாய்க்கு எவ்வளவு நிமிஷம் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பண்ணணும்? 5 to 10 minutes தான் சார். 5 minutes தான். ஜாஸ்தியா வருதா?